நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படிப்புல மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ்லயும் நீ ஸ்மார்ட்னு ப்ரூவ் பண்ணிட்ட. அன்அஃபிஷியலா இருந்தாலும் கூட ஒரு மேட்ச்ல நம்ம ஸ்கூல் சாம்பியனை நீ தோக்கடிச்சிட்ட. வெரி குட் ராம், வெரி குட். இந்த ராம் நம்ம சுப்பிரமணியம் ரெஸ்லிங்ல தோக்கடிச்சிட்டார். ரீமேட்ச் இல்லனா நெக்ஸ்ட் டீம் செலக்ஷன்ல ராம் இருக்கணும், இருந்தே ஆகணும். மானத்தை வாங்கிட்டியடா, நீ வேஸ்டா. சாரி சார். இன்னும் எதுக்காக இங்க நிக்கிற? என் வயித்தறிச்சல கலப்பாம மரியாதையா கண்ணு முன்னாடி இருந்து போயிடு. போடா. பாஸ், நம்ம பிடி மாஸ்டர் அவங்கள கண்ணாப்பினார் திட்டினாரா? திட்டினது மட்டும் இல்ல, கடிச்சு கொதறிட்டாரு. ஆஹா, ஆனா அவங்கள இல்ல, என்ன? என்னாச்சு பாஸ்? இனி என்ன ஆகணும்ன்ற? ராம மிஸ்ஸும் சேர்ந்து பிடி மாஸ்டர் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டாங்க. என்ன பாஸ், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ சும்மா வாய மூடிட்டு இருந்தியா? எப்படிடா பேசுறது? டீச்சர் தான் கண்ணால பார்த்தேன்னு சாட்சி சொல்றாங்கல்ல, அதே மீறி பேசுறா. மீறி பேசினா என்ன? பிடி மாஸ்டர் தான் நம்ம ஆளாச்சு. என்னவோ, அங்க அவர் வாயே திறக்கல. என் மானத்தை காப்பாத்த அவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாரு, அதையும் யூஸ் பண்ணிக்க முடியல. ச்சே, இப்படி அவமானப்படுறதுக்கு பதிலா எங்கேயாவது ஓடி போயிடலாம். டேய், என்ன சொன்ன? இல்ல பாஸ், உன்னை அவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். அந்த வேதனையில தான் நான் அப்படி சொன்னேன். நீ அதை மனசுல வச்சுக்காத. ஏண்டா, உன் மனசுக்கு வேதனை வந்தா நான் ஓடி போணுமா? என்ன பாஸ், இதுக்கு போய்? இல்ல, இப்போ ஒண்ணு கெட்டு போல. ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால அந்த பையன் கிட்ட தோத்து போயிட்டேன். தட்ஸ் ஆல். ஆனாலும் தோத்தது தானே. நேத்து மட்டும் அந்த எலி குறுக்க வராம இருந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் இல்லையா? அதான் பாஸ் அவ ஐடியா. உனக்கு ஒரு யானை பலம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் உன்கிட்ட இல்லாத ஒன்ன கரெக்டா பயன்படுத்தி அவ உன்ன மடக்கிட்டான். என்கிட்ட இல்லாததா? அது என்னதுடா? அறிவு. டேய், அடக்கி வாசிக்கல, உன்னை என்ன வேணாலும் நான் செய்வேன். இல்ல பாஸ், ஒரு விளையாட்டுக்கு சொன்ன. இனி விளையாட்டுன்னு சாக்கு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுன, விளையாட்டுன்னு சொல்லி மிதி மிதின்னு மிதிச்சிடுவேன். ஜாக்கிரதை. இல்ல, சொல்ல மாட்டேன். இனி சாப்பிட கூட வாயே திறக்க மாட்டேன். திறக்காத, அதான் ஓ உடம்புக்கு நல்லது. பாஸ், அது வந்து சக்தியில மட்டும் இல்ல, புத்தியிலையும் நான் தான்டா அவனை விட பெரியவன். எலிய வச்சு என்ன அவன் கவுத்துட்டான். அவனை நான் எப்படி கலக்குறேன்னு பாரு. என்னடா வாய திறந்து பேசுறா குரங்கு? பாஸ், நீ ராம எப்படி ஜெயிக்க போற? அந்த ராமோட சைக்கிள் இதானே? ஆமா பாஸ். அப்படினா இந்த சைக்கிளை தூக்கிடலாம்.
மாயமில்லை, மந்திரமில்லை, எல்லாமே தந்திரம். மாயமா போ. ஜி பூம் பா. ஐயோ ஐயோ என் சைக்கிள்! ஐயோ பூஜா, என்னோட சைக்கிள் இங்க காணோம். எங்க போச்சு? தெரியல, இங்கதான் நிறுத்தினேன். இப்ப காணோம். இங்கதான் நிறுத்தின. அதுக்குள்ள எங்கடா போச்சு? ஐயோ என் சைக்கிள்! என்னோட சைக்கிள் எங்க போச்சு? எனக்கு என் சைக்கிள் வேணும். அழாதடா, நம்ம டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல, டீச்சர் கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னோட சைக்கிள் திருடுனது யாருன்னு டீச்சருக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா நம்ம போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? என்னோட அப்பா தான் போலீஸ் கமிஷனர் ஆச்சே. உன் சைக்கிளை திருடினவன நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாரு. இல்ல போடி, அவராவது திருடனை கண்டுபிடிக்கிறதாவது. அவரை திருடன் புடிச்சிட்டு போகாம நீ பாத்துக்கோ. டேய், எங்க அப்பாவை கிண்டல் பண்றியா? அவரு யாருன்னு தெரியுமாடா உனக்கு? அவர் யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு என்னோட சைக்கிள் வேணும். டேய், அழாதடா. உன் சைக்கிள் எங்க இருக்குன்னு தேடலாம் வா. என்ன நாதஸ்வரம் கச்சேரியா? ஏன் இந்த நேரத்துல கச்சேரி நடத்துறான்? சாதாரணமா ஹோம்வொர்க் பண்ணத காட்டுன்னு டீச்சர் கேட்கும் போது தானே இப்படி கச்சேரி நடத்துவான். இது என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராமா? டேய் அரவிந்த், இவனோட சைக்கிளை காணும்டா. சைக்கிளை காணுமா? ஆமாண்டா, அத யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு தான் இவன் அழறான். அந்த தகர டப்பாவை யாராவது திருடுவாங்களா? இவன் கதை விடுறான் பூஜா. அதுலதான் இவன் மன்னனாச்சு. கதை ஒண்ணும் இல்ல, அது தகர டப்பாவும் இல்ல. அது ஃபாரின் சைக்கிள். என்னோட அப்பா வாங்கி கொடுத்தாரு. அதோட விலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? வேண்டாம்ப்பா, அதோட பெருமையை கேட்டு நிக்க எனக்கு பொறுமையே இல்ல. நான் போறேன்ப்பா. ரோட்டோரமா ஒரு சைக்கிள் சின்ன பின்னமா பாட்டா கிடக்குது. ஒருவேளை அது உன்னோட சைக்கிளா இருக்குமோ? என்னோட சைக்கிளா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், ஐயோ, இது பாத்தியா? ராம், ராம், டேய் ராம், அழாதடா. என்னோட சைக்கிள் இருக்குல்ல, இதுல நம்ம வீட்டுக்கு போலாம். சைக்கிளை தொலைச்சிட்டு வீட்டுக்கு போனா அப்பா என்ன பின்னி எடுத்துடுவாரு. இப்படி ஒரு காட்சியை பார்க்கதாண்டா நான் இவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். பாஸ், உன் அறிவும் உன் உடம்பு மாதிரி தான். வெரி பிக். என்னடா நக்கலா? இல்ல பாஸ், உங்களை புகழ்ந்து தான் சொன்னேன். உனக்கு அது நக்கல் மாதிரி தோணுச்சா? டேய், என்கிட்ட நக்கல் பண்ண வந்த உனக்கும் அந்த சைக்கிளோட கதிதான். என்ன புரிஞ்சுதா? இல்ல பாஸ், மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன். ஏறு. டேய் ராம், அழாதடா. இப்ப நான் என்ன செய்வேன்? எப்படி வீட்டுக்கு போவேன்? என்னோட சைக்கிள். என் அப்பா என்ன
என்னடா இது கைலாங்கடையா? ஆமாண்டா, நம்ம ராமோட அப்பா பெரிய பிசினஸ் மேன் இல்லையா? அதான் நம்ம ராமு அவர மாதிரி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவன் சாதாரண ஆள் இல்லடா, நாளை அம்பானி. அப்படியா? நம்ம ஃப்ரெண்டோட பிசினஸுக்கு முதல் போனியா நாம கொடுக்கலாம் என்ன பாஸ்? ஆமா ஆமா, இவன் நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே. இவ சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். பாஸ், உன் சைக்கிள்ல 2 நெட்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னியே. ஆமா, அதுக்கு மேட்சிங்கா இவன்கிட்ட 2 நெட் இருக்கான்னு பாருங்க. ஆமாண்டா, இவன் நட்டு நம்ம வண்டிக்கு மேட்ச் ஆகும்னா அத நாம இவன் கிட்ட இருந்தே எடுத்துப்போம். போதுண்டா, நிறுத்துங்க. இதெல்லாம் உங்க வேலைதான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, இது நாங்க செஞ்ச வேலைதான். ஏன்னா உங்களால மட்டும்தான் தில்லுமுள்ளு செய்ய முடியுமா? எங்களாலயும் முடியும். நான் என்ன தில்லுமுள்ளு பண்ண? குஸ்தி போட்டிக்கு வந்து எலிய விட்டு எங்க பாஸ் அடிச்சு போட்டது தில்லுமுள்ளு இல்லையா? அது என்னோட எலி இல்லடா. ஆமா ஆமா, எங்களுக்கும் தெரியும், அது பிள்ளையாரோட எலி. பெருசா பேசுறான். டேய், அறிவு கட்டவனுங்களா, போட்டியில தோத்ததுக்கு இப்படி வேட்டு வச்சிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? குஸ்தி போட்டிக்கு வந்து எலிய விட்டு எங்க பாஸ் அடிச்சு போட்டது தில்லுமுள்ளு இல்லையா? அது என்னோட எலி இல்லடா. ஆமா ஆமா, எங்களுக்கும் தெரியும், அது பிள்ளையாரோட எலி. பெருசா பேசுறான். டேய், அறிவு கட்டவனுங்களா, போட்டியில தோத்ததுக்கு இப்படி வேட்டு வச்சிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்ப மட்டும் இல்ல, இனி இவனோட வீட்டுக்கு போவான்ல, அங்க இவன் கிட்ட இவனோட அப்பா சைக்கிள் எங்கன்னு கேட்பார்ல, அப்ப என்ன அடிப்பாருடா. அடிச்சு என் தோலை உரிப்பாரு. என்னோட தேவை அதான்டா. எனக்கு நீ கொடுத்த ஒவ்வொரு அடியும் வட்டியோட சேர்த்து உன் அப்பா பெல்ட்டால உனக்கு அடி கொடுக்கணும். அதுக்கு தான்டா நான் என் வேலையை ஆரம்பிச்சேன். டேய், இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்படா. அனுபவிக்க போறது என் பாஸ் இல்ல, இதோ இவன் இந்த ராம். எங்க கிட்டயாடா உன் வித்தைய காட்டுற? இனி நீ உன் வாழ்க்கை பூரா அழுதுகிட்டே இருக்க போறடா. டேய், பேசுனது போதும், வா போலாம். டாடா. ஐயோ, அழுமுஞ்சி நிக்கிறத பாருங்க பாஸ். நான் இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். அழாதடா, நான் போய் சைக்கிளை ரிப்பேர் பண்ண ஒரு மெக்கானிக் இருக்காரான்னு பாக்குறேன். நீ டென்ஷன் ஆகாத.
என்ன காப்பாத்துங்க. ராம் என்னை ஏமாத்திட்டாங்க கணேஷா. சதி வேலை செஞ்சிட்டாங்க. ராம் என்ன ராம் இங்க என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்க? என்னோட சைக்கிள அவங்க நாசமாக்கிட்டாங்க கணேஷா. யார் சொன்னது? என்னது? யார் சொன்னது உன் சைக்கிள் நாசமாயிடுச்சுன்னு? நான் நான் என் 2 கண்ணால பார்த்தனே. நீ என்ன பார்த்த? சைக்கிள் அவங்க பீஸ் பீஸ் ஆக்கி போட்டிருக்காங்களே. இல்ல நீ சரியா பார்க்கல. ஆண்டவா, நீ ஒன்னும் பயப்படாத. கண்ணை மூடு. கணேஷா. கண்ணை மூடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம் கணேஷா, கணேஷா. என்ன ராம்? நான் அது கணேஷா. நீ எதுக்கும் பயப்படாத ராம். நான் தான் உன் கூடவே இருக்கேனே. அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற? கணேஷா, கணேஷா, என் கடவுளே. ராம் வா வீட்டுக்கு போலாமா? பாஸ், எனக்கு கையில காசு இருந்தா வாங்கி சாப்பிடு. என் கையில காசு இருக்கு, நான் வாங்கி சாப்பிடுறேன். நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா பாஸ்? ஃப்ரெண்டு தான்டா. அதனாலதான் என் சைக்கிளை டபுள் சேர்த்தி உன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன். ஓஹோ அப்படியா? சரி சரி,
நீ ஐஸ்கிரீம் சாப்பிடு சாப்பிடு, உடம்ப நல்லா தேத்திக்கோ. இப்படி சாப்பிட்றான் பாரு. உனக்கு இன்னைக்கு வயித்த வலி வந்து துடியா இன்னைக்கு துடிக்க போறடா. நான் அதை பார்த்து ரசிக்க போறேன். இருடா. டேய் என்னடா முணுமுணுக்குற? ஒன்றும் இல்லை பாஸ். சைக்கிள் ஓட்டி களைச்சு போயிருப்பீங்க. நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. ஸ்டாமினா